ட்ரேடிங் இஸ் அ கேம்பிளிங்கா? ஆமாங்க. பேக் டெஸ்டிங் இல்லைன்னா யூ ஆர் நாட் ட்ரேடிங், யூ ஆர் கேம்பிளிங். நிறைய ட்ரேடர்ஸ் நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டேன்னு வாங்க, ஆனா ஆக்சுவலா அவங்க ஜஸ்ட் சார்ட்ஸை மட்டும் தான் ஸ்க்ரோல் பண்ணியிருப்பாங்க. அது பேக் டெஸ்டிங் இல்லைங்க. பேக் டெஸ்டிங்னா 2-3 ட்ரேட்ஸை செக் பண்றது மட்டும் இல்ல, அண்ட் ரேண்டமா சார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்றதும் இல்ல. அது உங்க ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸை ஃபிக்ஸடா வச்சு ஒரே என்ட்ரி, ஒரே எக்ஸிட் அண்ட் ஒரே ரிஸ்க்ல உங்க பாஸ்ட் 100ல இருந்து 500 ட்ரேட்ஸ் வரைக்கும் செக் பண்றது. அப்பதாங்க தெரியும் உங்களுக்கு நிஜமாவே எட்ஜ் இருக்கா இல்ல ஜஸ்ட் அது வெறும் இல்யூஷனா. டிராடவுன் எவ்வளவு வரும், லாஸ்ட் வீக் எப்படி இருக்கும், அண்ட் ரியலா சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. நிஜமாவே சொல்றேங்க, உங்க ரியல் ப்ராப்ளம் ஸ்ட்ராட்டஜி இல்ல, இங்க ரியல் ப்ராப்ளம் உங்க ட்ரஸ்ட் தான். ப்ராப்பரான பேக் டெஸ்டிங் இல்லைன்னு வைங்களேன், உங்ககிட்ட இருக்கிறது ஸ்ட்ராட்டஜியே இல்ல, அது வெறும் பயஸ் தான். டேட்டாவோட இருக்கிறது தாங்க ரியல் பேக் டெஸ்டிங். அந்த டேட்டா கரெக்டா இருந்தாதான் அப்போதாங்க உங்க ப்ராஃபிட்டோ லாஸோ ரேண்டமா இல்லாம எக்ஸ்பெக்டடா இருக்கும். இஃப் யூ ரியலி நீட் அ பெட்டர் strategy, you need a tested conviction.